ஆனா விஜய் சாரும் பையன் தம்பி சஞ்சயும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் அறிமுகமானப்ப எல்லாரும் திட்டினாருங்க. அப்பனை வச்சு வராரு, அப்பனை வச்சு வராருன்னு. அந்த சொல்லு, அந்த இழிவான சொல்லு தன் பையனுக்கு வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, பிள்ளைக்கும் அப்பனுக்கும் சண்டை, பெத்த புள்ள அப்பனை மதிக்கல, அப்பன் பெத்த புள்ளைய மதிக்கல அப்படின்னு நிறைய பேர் கூவிட்டு இருந்தானுங்க. எதுங்க, நம்ம விஜய் சாருக்கும் சஞ்சய்க்கும் சண்டை. சஞ்சய் வந்து அதனுடைய அப்பா விஜயை மதிக்கல, விஜய் வந்து சஞ்சயை மதிக்கல அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால கூவிட்டு இருந்தானுங்க. இப்ப ஒரு நிகழ்ச்சியில, டிவி நிகழ்ச்சியில சஞ்சய் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நிகழ்ச்சியாளர் கேட்கறாங்க, நீங்க டைரக்ட் பண்ண படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி உங்களை ஹாலிவுட்டுக்கு டைரக்ட் பண்ண கூப்பிடுறாங்க, அப்போ நீங்க இந்தியாவில இருந்து எந்த ஹீரோவை கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் டக்குன்னு சொன்ன வார்த்தை என்னதுங்களா, அப்பாவை தான் கூப்பிட்டு போவேன், என்னோட மெயின்ல அப்பா தான் இருக்காரு அப்படின்னு ஒரே அடி அடிச்சிட்டாருங்க. இப்ப போதுமாடா உங்களுக்கு பையன் பாடுறா, என்னதான் இருந்தாலும் 1000 சண்டைகள் இருந்தாலும் அப்பா போல உறவுங்கிறது யாராலையும் பிரிக்கவே முடியாதுடா. ஆனா விஜய் சாரும் பையன் தம்பி சஞ்சயும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் அறிமுகமானப்ப எல்லாரும் திட்டினாருங்க, அப்பனை வச்சு வராரு, அப்பனை வச்சு வராருன்னு. அந்த சொல்லு, அந்த இழிவான சொல்லு தன் பையனுக்கு வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல விஜய் சார் கரெக்டா இருக்காரு. அவரும் எந்த இடத்துலயும் பையனுக்கு ஹெல்ப் பண்ணல, சஞ்சயும் எந்த இடத்துலயுமே அப்பா பேரை யூஸ் பண்ணி முன்னேறல. அவருடைய சுய முயற்சியில ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு.